ஹலோ மக்களே, இது ஒரு ரெசிபி வீடியோ தான். இந்த ரெசிபி வீடியோவில் மெயினாக எதுக்கு நல்லா இருக்குங்கிறதையும் சொல்லிடுறேன். சப்பாத்திக்கு மெயினாக அல்டிமேட்டாக இருக்கும். அதே மாதிரி இட்லிக்கும் நல்லாயிருக்கும், பூரிக்கும் நல்லாயிருக்கும் இந்த காம்போ. நான் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி 2 கீறி வச்சுக்கிட்டேன். மெயினான விஷயம் வந்து இதில் உருளைக்கிழங்கு தான். இந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பெரிய சைஸும் இல்லாமல் சின்ன சைஸும் இல்லாமல் நல்லா கட் பண்ணிவிட்டு, வெங்காயம், தக்காளி, இது கூட பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி இதையும் போட்டுக்கலாம். பட் ஆனால் நான் வந்து இதோட நிறுத்திக்கிட்டேன். நான் குழந்தைக்கு கொடுக்குறதால உருளைக்கிழங்கு அதிகமாக சேர்த்துருக்கேன். அது மாதிரி கொண்டக்கடலையும், ஏன்னா டாக்டரே வந்து உருளைக்கிழங்கு வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. கொண்டக்கடலையும் அளவாக கொடுக்கலாம். அப்புறமா வந்து தேங்காய், அதோட ஒரு 4 கிராம்பு, ஒரு பட்டை. நான் வந்து மிளகு ஜீரகம் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறதால அப்படியே அதையே போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பூண்டு, உங்களுக்கு இஞ்சி வேணும்னா இஞ்சி போட்டுக்கலாம். எனக்கு இஞ்சி வேண்டாம். இதில் வந்து தேங்காய் தான் அதிகமாக இருக்கணும், பொட்டுக்கடலை லைட்டாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொண்டக்கடலை ஆல்ரெடி நான் வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அது இருந்ததால் அப்படியே விட்டாச்சு. அதை வந்து நான் ஹைலைட் பண்ணி காமிக்கல. அதுக்கப்புறம் ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி அப்புறமா கடுகு போட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, காய், வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, அப்புறம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதோட கொண்டக்கடலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, நம்ம ஒரு அரைப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மிக்சியில் போட்டு அரைச்சி அதை இதோட ஊற்றிட்டு தேவையான அளவு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. காய்கறி உள்ளே போட்டுருக்கிறதெல்லாம் வேகணும், உருளைக்கிழங்கு வேகணும் இல்லையா, அதெல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு ப்ளஸ் வந்து நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து போட்டிருக்கேன். அது நல்லா கொதிக்கிற கேப்பில் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். இட்லி வந்ததும் இந்த சாம்பாருக்கும் இட்லிக்கும் செம்ம சூப்பர் காம்போவாக இருக்கும். அதை விட செம்ம பெஸ்ட்டான ஒரு காம்போனா சப்பாத்தி வச்சு இதையும் சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.